Good evening, dear brothers and sisters. அருமையான சகோதர சகோதரிகளுக்கு மாலை வணக்கம். It is nice to be on this electronic platform of Zoom and to share the word of God this evening. இந்த சாயங்கால வேளையிலே இந்த எலக்ட்ரானிக் Zoom மீட்டிங் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். And I am grateful to Brother John Samuel for this invitation and the assembly members there for giving this opportunity. சகோதரர் ஜான் சாமுவேல் அவர்களுக்கும் அவருடைய சபையாருக்கும் இந்த ஒரு வாய்ப்பையும் இந்த அழைப்பையும் எனக்கு கொடுத்ததற்காக இருக்கிறேன். It is so nice to see many familiar faces after a long time. அநேக நாட்களுக்கு பிற்பாடு தெரிந்த அநேக முகங்களை பார்ப்பதிலே சந்தோஷம். I am also seeing not only Salem people but Bangalore people and Adambakkam, others are also there. சேலம் மாத்திரமல்ல, பெங்களூரில் இருக்கிறவர்களும் அதே போல ஆதம்பாக்கம் சபையில் இருக்கிறவர்களையும் நான் பார்க்கிறேன். Praise the Lord for this time that we can have together around the word of God. கர்த்தருடைய வார்த்தையை மையமாய் கொண்டு நாம் ஒன்றாய் சேர்ந்து இருப்பது மிகவும் சந்தோஷமான ஒரு நேரமாய் இருக்கிறது. Nice to see Spurgeon also. சகோதர ஸ்பர்ஜனை பார்ப்பதிலும் சந்தோஷம். You know, nowadays people are all working from home. இப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் வீட்டில் அமர்ந்தபடியே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். And the trend seems to be increasing, working from home. அங்கே வீட்டிலிருந்து பணியாற்றுவது என்கிறதான அந்த முறையானது இப்பொழுது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. So now preachers are also preaching from home. இன்னைக்கு பிரசங்கிமார்களும் கூட வீட்டில் அமர்ந்து கொண்டே பிரசங்கிக்கிறார்கள். And hearers are hearing from home. அங்கே கேட்கக்கூடியவர்களும் வீட்டிலே அமர்ந்து கொண்டே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். So I hope you're all hearing from home, and it is a privilege that we have, that we can sit in the comfort of our home and listen to the word of God. Can you hear? நாம் எல்லாரும் வீட்டிலே அமர்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். The whole world is in the grip of fear now. இந்த முழு உலகமும் இப்பொழுது பயத்தில் இருக்கிறது. Because of this pandemic that is going on. ஏனென்றால் ஒரு வியாதியின் ஒரு சூழ்நிலையானது போய் கொண்டிருக்கிறது. Thousands are dying every day and the numbers are increasing and it is terrifying for us. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கும் மரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதனுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. And the saddest part of the story is that we are not able to find a suitable solution to the problem. துக்ககரமான நிகழ்வு என்னவென்று சொன்னால், இந்த பிரச்சனைக்கான சரியான தீர்வை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. No proper vaccine, though they are still trying. Hopefully they will find some vaccine for this. அங்கே சரியான ஒரு தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடித்து விடுவார்கள் என்று நான் நம்புகிறேன். They say this virus is so small, our hair is 500 times bigger or thicker than this virus, and we are not able to put an end to this. இந்த வைரஸ் என்பது நம்முடைய தலையில் இருக்கக்கூடிய ஒரு முடி, நம்முடைய முடியானது அதை வைரஸை விட 500 மடங்கு அதிகமாக இருக்கிறது. ஆனால் இந்த வைரஸை நம்மால் தடுக்க முடியவில்லை. It is so powerful, it has gone from east to west or west to east and north to south, everywhere. அது கிழக்கிலிருந்து தெற்கிற்கும் அதே போல தெற்கிலிருந்து கிழக்கிற்கும் எல்லா பக்கத்திற்கும் இந்த வைரஸ் ஆனது பரவுகிறது. And everywhere it has gone, it has given death and devastation. அது செல்கிற இடங்கள் எல்லாம் மரணத்தையும் அதே போல துக்கத்தையும் ஏற்படுத்தி செல்கிறது. And our India is no exception. Our Chennai is really bad. அங்கே இந்தியாவும் இதற்கு விதிவிலக்கு உட்பட்டது அல்ல. அதிலே சென்னை மிகவும் மோசமாக இருக்கிறது. I think Salem is in a safer place. சேலம் ஒரு பாதுகாப்பான ஒரு இடமாக இருக்கிறது. Anyway, against this backdrop or this context, we know anybody can be fearful. அங்கே இந்தனுடைய பின்னணியிலே பார்க்கும் பொழுது யார் வேண்டுமானாலும் பயப்படக்கூடியவர்களாக இருக்கலாம். Because sickness and death is staring at our face. அங்கே வியாதியும் மரணமும் நம்முடைய முகத்திற்கு முன்பதாக இருக்கிறது. A kind of situation that people have never faced before, we are facing today. அங்கே நமக்கு முன்பதாக இருந்தவர்கள் எதிர்கொள்ளாத பிரச்சனைகளை நாம் இன்றைக்கு எதிர்கொண்டு இருக்கிறோம். They say that after the Second World War, this is the biggest world crisis that people are facing. இரண்டாம் உலக போருக்கு யுத்தத்திற்கு பிற்பாடு உலகமானது சந்திக்கிற மிகப்பெரிய ஒரு சரிவு என்பது இதுதான் என்று சொல்கிறார்கள். As believers, we cannot say that none of these things will affect us. அங்கே விசுவாசிகளாக நாம் சொல்ல முடியாது இந்த எல்லா பிரச்சனைகளும் என்னை
எந்த விதத்திலும் பாதிக்காது என்று நாம் சொல்ல முடியாது. And we ourselves are hearing of news of our own people who are affected, and many of them are entered into glory. அங்கே நம்மோடு கூட இருக்கக்கூடியவர்களும் கூட அநேகர் இந்த பிரச்சனைகளிலே சிக்கி இருக்கிறார்கள். அநேகர் பரலோகத்திற்குள்ளாக. When we hear of death around us and sickness around us, though we are believers, still some kind of fear could be there, harboring around our hearts. இப்படிப்பட்டதான மரணத்தையும் வியாதியையும் கேட்கும் பொழுது நாம் விசுவாசிகளாக இருந்தாலும் கூட நாம் பல சமயங்களிலே பயப்படக்கூடியவர்களாக நம்முடைய இருதயம் துக்கத்திலே நிறையக்கூடியதாகவும் இருக்கிறது. So at this juncture, the only place where we can turn to is the word of God. அங்கே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் எதை திருப்ப வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை தான் நாம் செல்ல முடியும். The only place where we can turn to is the presence of God. நாம் சமூகத்தில் மாத்திரமே திரும்பி அவரிடத்தில் செல்ல முடியும். The only thing that we can seek is the grace of God. நாம் தேவனுடைய கிருபையை மாத்திரமே தேட முடியும். So for our meditation this evening, this will be a kind of a study. We will turn our attention to 1 Corinthians chapter 16. இந்த சாயங்காலத்திலே நாம் வேதத்திலிருந்து படிக்கும்படியாக இருக்கிறோம். நாம் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளலாம். Usually when people think of a book, they begin from chapter 1, but I am starting from chapter 16, the last chapter. பொதுவாகவே வேத பாடம் என்று சொன்னால் 1ஆம் அதிகாரத்திலிருந்து தொடங்குவார்கள். நான் கடைசியாக இருக்கக்கூடிய 16ஆம் அதிகாரத்திலிருந்து பாடம் எடுக்க போகிறேன். You should not think இவர் என்ன இப்படி பண்றாருன்னு நினைக்க கூடாது. This is a chapter that I studied recently, and some of the thoughts were a blessing to me, and I thought I will share them with you this evening. சமீப காலத்திலே நான் இந்த அதிகாரத்தை படித்தேன். அது என்னுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். To start with, I think we will read the first 4 verses and then we will go ahead. அங்கே நாம் ஆரம்பமாக முதல் 4 வசனங்களை நாம் படிக்கலாம். படித்த பிற்பாடு அப்படியே செல்லலாம். 1 Corinthians 16, 1 to 4. Yes, brother, we can read in Tamil. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். பரிசுத்த வான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன். நானும் போகத்தக்கதானால் அவர்கள் என்னுடைய கூட வரலாம். May the Lord bless the reading and the meditation of His word to our hearts. தேவன் தாமே நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத வசனங்களை நம்முடைய இருதயத்திற்கு ஆசீர்வதித்து தருவாராக. By way of introduction, I think I should mention that Apostle Paul was in Corinth on his second missionary journey. அறிமுகமாக நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய இரண்டாவது மிஷனரி பிரயாணத்திலே அவர் இங்கே செல்லக்கூடியவராக இருக்கிறார். You have that background in Acts of the Apostles chapter 18. அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரத்திலே இந்த இதை குறித்ததான பின்னணி சொல்லப்பட்டிருக்கிறது. By his labor and ministry there, a church was formed. அவர் அங்கே ஊழியம் செய்ததின் விளைவாக ஒரு சபையானது உருவாக்கப்படுகிறது. But there's a place that was filled with all kinds of immorality and idolatry. ஆனால் கொரிந்து பட்டணமானது விக்கிரக ஆராதனையும் அதே போல துன்மார்க்கமான நிலையிலே அங்கே வேசித்தனம் அதிகமாய் காணப்படக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கிறது. So some of the evils that were prevailing in the city began to creep into the church. அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சபைகளுக்குள்ளும் வர ஆரம்பித்தது. The Greeks who were in Corinth, they were very fond of oratory, speaking well. அங்கே கொரிந்து பட்டணத்திலே இருக்கக்கூடியவர்கள் அங்கே அவர்கள் நன்றாக பேசக்கூடிய ஒரு தாளந்தை படைத்தவர்கள். And that is how Apollos, when he went there, he was very influential, and people actually were attracted to his oratory.
Uncle, I am unable to hear properly. Apollo? Apollos, when he went to Corinth, he had attracted the attention of the people there. அப்போலோ அந்த பட்டணத்திற்கு சென்று ஜனங்களுடைய கவனத்தை அவர் ஈர்க்கக்கூடியவராக இருந்தார். So that must have made them to make comparisons, between Paul and Peter and Apollos. ஆகவே பவுலும் பேதுருவும் அப்பல்லோவோடும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வானது அதன் மூலமாக ஏற்படுகிறது. And that is how the division started there. We hear at least of 4 divisions or 4 groups in the church at Corinth. ஆகவே தான் கொரிந்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபையிலே 4 குழுக்களாக அல்லது 4 பிரிவுகளாக அவர்களுக்குள்ளே பிரிவினை வாதம் ஏற்படுகிறதை நாம் பார்க்க முடியும். So Apostle Paul's basic intention is to cleanse the assembly of all these evils that has crept inside. ஆகவே சபைக்குள்ளாக வந்த இந்த எல்லா பிரச்சனைகளையும் அங்கே தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும், அதை சுத்திகரிக்க வேண்டும் என்பதுதான் பவுலுடைய நோக்கமாக இருக்கிறது. If you read 1 Corinthians 5 and verse number 7, there it says, purge out the old leaven. Purge out the old leaven. Cleanse. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த பழைய புளித்தமாவை புறம்பே கழித்து போடுங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். So basically Paul's intention is to cleanse the assembly of all that defiles and it spoils the unity of the church. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கடிதத்தை எழுதுவதனுடைய பிரதானமான நோக்கம் அந்த சபையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் சுத்திகரிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. Because the temple of the Lord or the church of the Lord is a holy place. ஏனென்று சொன்னால் தேவனுடைய ஆலயம் அல்லது கர்த்தருடைய ஆலயம் என்பது பரிசுத்தமான ஒன்றாக இருக்கிறது. And that is what Apostle Paul says in 3:16 and also in 6:19, that you are the temple of the Holy Spirit and the Holy Spirit dwells in you. ஆகவே தான் 3:16 அவர் சொல்கிறார், அங்கே நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்பதை சொல்கிறார். Corinthian epistles, at least 2 chapters are well known to us. Chapter 13, which is the love chapter, and chapter 15, which is the resurrection chapter. ஆகவே 1 கொரிந்தியரிலே நம்ம எல்லாருக்கும் 2 அதிகாரங்கள் நன்றாக அறிந்து வைத்திருப்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அன்பை குறித்து பேசுகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறது. And when he comes to chapter 15, he sort of reaches a climax where he is talking about resurrection, the Lord's resurrection, our resurrection, and getting heavenly bodies, glorified bodies, etc. அங்கே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலையும் நம்முடைய உயிர்த்தெழுதலையும் குறித்தும் அதே நேரத்திலே நாம் அங்கே மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிறதையெல்லாம் குறித்து அவர் பேசிக் கொண்டு வருகிறார். So this is sort of going to a climax, reaching to a height of heaven where we can see the glory of our resurrected bodies. ஆகவே அந்த முடிவினுடைய உச்சத்திற்கு அவர் செல்லுகிறார். அங்கே நம்முடைய சரீரமானது அந்த மகிமையின் சரீரமாக இருக்க போகிறதை குறித்து அவர் பேசுகிறார். But from there he is actually coming down. That is into chapter 16. You see there is a sudden change from the heavenlies down to the earth. அங்கே இப்பொழுது 15ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரத்திற்கு நாம் பார்க்கும் பொழுது அவர் மேலிலிருந்து கீழே வருகிறார், பரலோகத்திலிருந்து அவர் பூமிக்கு வரக்கூடியவராக இருக்கிறார். In chapter 16, the Apostle Paul is talking about some practical aspects that relates to the church. 16ஆம் அதிகாரத்திலே சபைக்கு தொடர்பாய் இருக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கை குறித்ததான விஷயங்களை பவுல் பேசுகிறார். In chapter 15, it is doctrine of resurrection. 15ஆம் அதிகாரத்திலே உயிர்த்தெழுதலுடைய உபதேச விஷயங்களை பேசுகிறார். From doctrine, he is now jumping to something that is very practical. இப்பொழுது உபதேச விஷயத்திலிருந்து நடைமுறைக்கு தேவையான விஷயங்களுக்கு அவர் வருகிறதை நாம் பார்க்கிறோம். Somebody has said, that Apostle Paul's head is, so to say, in heaven and his feet is down on the earth. சிலர் சொல்வார்கள், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய தலையானது பரலோகத்தில் இருக்கிறது, காலானது பூமியில் இருக்கிறது என்று சொல்வார்கள். What is the meaning of that? That means the thoughts are heavenly, but the action should be earthly. அங்கே அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னா, சிந்தனைகள் எல்லாம் பரலோகத்திற்குரிய சிந்தனைகளா இருக்கிறது, நடைமுறைகள் எல்லாம் அங்கே பூமிக்குரியதா இருக்கிறது.
In other words, there must be a right balance between, a good balance, let us say, between your head and the way you walk in your feet. நாம் அறிந்திருக்கிற விஷயத்திலும் அதே போல நாம் நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்களிலும் சமநிலையில் இருக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதைத்தான் அது சொல்லக்கூடியதா இருக்கிறது. We know that Apostle Paul's writings, almost all of them, they have this balance between the doctrine and the duty. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின எல்லா நிருபங்களையும் பார்க்கும் பொழுது உபதேச ரீதியான விஷயங்களுக்கும் நடைமுறையான விஷயங்களுக்கும் சமநிலையாக அவர் சொல்லி இருக்கிறதை பயன்படுத்தி இருக்கிறதை நம்மால் காண முடியும். It is not enough to fill our heads with some knowledge and it doesn't really affect our walk. அங்கே நாம் வேத வசனங்களை அறிவுபூர்வமாக அறிந்து வைத்திருந்தால் போதாது, அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். In 1 John chapter 3 and verse number 2, the apostle John also has a similar exhortation to make. அங்கே யோவான் இப்படிப்பட்ட ஒரு புத்திமதியை 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார். In 1 John 3 and verse 2, he says, "Beloved, we are now the sons of God, and we do not know what is ahead of us, but one thing we know, we shall be like him, for we shall see him." Well, that is prophecy. அங்கே இது தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டது. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். But the next verse he says, if you have this hope, then everyone should purify himself. இதை சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே அவர் இப்படி சொல்கிறார், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் என்று சொல்கிறார். So you see, prophecy and purity is linked there by Apostle Paul, John. அங்கே யோவான் அந்த தீர்க்க தரிசனத்தையும் அதே போல சுத்திகரிப்பை குறித்தும் அவர் இணைத்து பேசுகிறதை பார்க்கிறோம். The problem maybe sometimes with us is that we are having a big head but a very weak feet. நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஆரோக்கியமான மிகப்பெரிய தலை இருக்கிறது, ஆனால் பலவீனமான பாதங்கள் இருக்கிறது. May the Lord help us that we may be able to rightly balance between the doctrine and the duties. அங்கே நம்முடைய உபதேசங்களையும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையும் சமநிலைப்படுத்துவதற்கு தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. Now what is Apostle Paul telling about in chapter 16? அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்திலே எதை சொல்ல விரும்புகிறார்? If you ask me what is most projected verse in this chapter, I would say it is verse number 14. அங்கே இந்த அதிகாரத்திலே எதை அவர் மேன்மைப்படுத்தி பேசுகிறார் என்று சொன்னால், நான் 14வது வசனத்தை நான் சொல்லுவேன். Maybe I can call that as the key words of this chapter, that is 16:14, that all things be done with charity. இந்த 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்திலே சாவி வாக்கியமாக அல்லது கரு வசனமாக நான் எதை எடுப்பேன் என்று சொன்னால் 14ஆம் வசனம், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது. Yeah, that's a verse worth underlining there. If you have not underlined it so far, let everything be done in love. இந்த வசனத்தை நீங்கள் அடிக்கோடு இடவில்லை என்று சொன்னால் இதை அடிக்கோட்டு போட்டுக் கொள்ளுங்கள். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது. From that viewpoint of love, we can give a fourfold division of this chapter. இந்த அன்பினுடைய பார்வையிலே இந்த அதிகாரத்தை நான்கு பகுதிகளாக நம்மால் பிரித்துக் கொள்ள முடியும். God willing, and if time allows, we will look into those other divisions later on, but I just mentioned them right now. The first 4 verses is what we read, and that is actually love for the needy. Love for the needy. அங்கே இந்த 4 பிரிவுகளையும் பிற்பாடு நேரம் இருக்குமானால் படிக்கலாம். நான் தலைப்பை மாத்திரம் சொல்கிறேன். முதல் 4 வசனங்கள் தேவையுள்ளோர் மேல் அன்பு கூறுவது. Then the next portion from 5 to 12, it is love for the leaders. அடுத்தது 5 முதல் 12 வசனங்களிலே தலைவர்கள் மேல் அன்பு காட்டுவது. And then from verse number 13 down to verse number 18, we have love for the church. அடுத்தது 13 முதல் 18 வரைக்கும் சபையின் மேல் அன்பு கூறுவது. And then from 19 to 24, that's the last portion, it is love for Christ.
19 முதல் 24 வரைக்கும் கடைசி பகுதி கிறிஸ்துவின் மேல் நாம் அன்பு கூறுவது. All right, I hope you got that fourfold division. Number 1 is love for the needy. அங்கே 4 பிரிவுகளையும் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். முதலாவது பிரிவு அங்கே தேவையுள்ளோர் மேல் அன்பு கூறுவது. That is 1 to 4. அது முதல் 4 வசனங்கள். Love for the leaders 5 to 12. 5 முதல் 12 வசனங்களிலே தலைவர்கள் மேல் அன்பு கூறுவது. Love for the church 13 to 18. 13 முதல் 18 வசனங்கள் வரைக்கும் சபையை நேசிப்பது. And then we have love for Christ from 19 to 24. அதற்கு பிற்பாடு 19ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் கிறிஸ்துவின் மேல் அன்பு கூறுவது. Okay, now we are looking at the first portion that we read, and that is from 1 to 4, where Apostle Paul is mentioning something about giving. அங்கே முதல் 4 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுப்பதை குறித்து அவர் பேசுகிறார். He begins by saying, now concerning the collection. அப்படி என்று சொன்னால் அந்த தர்ம பணம் சேகரிப்பதை குறித்து அவர் பேசுகிறார். It's like, the Corinthians had returned to him or inquired of him about some aspects of the running of the church, and this must be one of those items. அங்கே ஒரு சபையை நடத்துவதிலே அங்கே அவர்கள் கேட்க வேண்டிய அல்லது கேட்கிற ஒரு விஷயமாக இதுவும் இருக்கிறது. In chapter 7 verse 1 there was some query. Then in 25 you also, in chapter 8:1 also, you will see that they had raised some questions, and that Apostle Paul is clarifying that. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் 25ஆம் வசனத்திலும் 8ஆம் அதிகாரத்திலும் அவர்கள் இந்த தர்ம பணத்தை குறித்து சில கேள்விகளை அல்லது சில சந்தேகங்களை கேட்கிறார்கள். அதற்குரிய பதிலை பவுல் சொல்லுகிறார். Now here Apostle Paul is telling about the collection to be made. அங்கே சேகரிக்க வேண்டிய பணத்தை குறித்து இங்கே பவுல் சொல்லுகிறார். And he says, when I come on the first day of the week, when you come on the first day of the week, make that collection. அங்கே நீங்கள் வாரத்தின் முதல் நாள் தோறும் வரவும் பொழுது நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். The word collection there is actually not the regular word for gift, or the word that we use for offering. அங்கே சேர்த்து வையுங்கள் என்று சொல்லும் பொழுது அது காணிக்கையை குறித்தோ அல்லது நாம் கொடுக்கக்கூடிய ஈவை குறித்தோ அது சொல்லவில்லை. The word actually refers to an extra collection or extra gift to be made so as to meet the needs of some specific people. அதாவது கூடுதலாக நாம் சேர்த்து வைப்பது, அதாவது தேவையுள்ளவர்களுக்கு அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக சேகரிக்கக்கூடிய பணம். Now it is good to ask the question, why did Apostle Paul tell about this collection? இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் இந்த பணம் சேகரித்தலை குறித்து இங்கே சொல்லுகிறார்? Basically it is not for himself, not at all. அங்கே அடிப்படையாக பவுல் இதை தனக்காக சேகரிக்கும்படியாய் சொல்லவே இல்லை. In fact, in nowhere do we read of Apostle Paul appealing for funds for himself. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த இடத்திலும் தனக்கு பணம் வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு முன்பதாக வைக்கவில்லை. I will talk about that later on, management of the Apostle Paul, but here he is going out for those who are in need. அங்கே பணத்தை பவுல் எப்படி கையாண்டார் என்பதை குறித்து நான் பின்பதாக நான் பேசுகிறேன். இங்கே தேவையுள்ளவருக்காக சேர்க்கப்படக்கூடிய பணத்தை குறித்து அவர் பேசுகிறார். If you read Romans chapter 15 and verse number 26, ரோமர் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து there we பார்த்தால் read about people who were poor saints who were in Jerusalem, poor saints in Jerusalem. எருசலேமிலே மிகவும் அங்கே தேவையுள்ள விசுவாசிகள் அல்லது ஏழையான விசுவாசிகள். So maybe this collection was meant for those poor saints in Jerusalem. ஆகவே இந்த சேகரிப்பும் கூட எருசலேமில் இருக்கக்கூடிய ஏழை பரிசுத்தவான்களுக்காகவும் இருந்திருக்கலாம். So you see how the heart of the Apostle Paul is going out for those who are poor and those who are needy. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இருதயமானது தேவையுள்ளோருடையும் அதே போல ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களையும் குறித்து அவர் யோசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். Now we do not know how and why the saints in Jerusalem became poor. எருசலேமில் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தவான்கள் எப்படி ஏழைகளானார்கள் என்பது நமக்கு தெரியாது. It is not mentioned directly, but we could assume some things from the context. அது நேரடியாக சொல்லப்படவில்லை, ஆனால் இதனுடைய வசன பின்னணியிலிருந்து நாம் சிலவற்றை புரிந்து கொள்ள முடியும். We read about a lot of persecution, in Acts chapter 8.
அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது பலவிதமான உபத்திரவங்கள் ஏற்படுகிறது. So they had to leave their own homes and they went to far off places. அவர்கள் தங்களுடைய சொந்த வீடுகளை விட்டு தூரமான இடங்களுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. So they must have lost their homes and their property and they were disinherited. ஆகவே அவர்கள் தங்களுடைய வீட்டையும் தங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்தையும் தங்களுடைய பரம்பரை சொத்தையும் அவர்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. So in such circumstances, because of their faith and the persecution that they faced, maybe they became poor. ஆகவே அவர்களுக்கு இருந்த அந்த விசுவாசத்தினாலும் அவர்களுக்கு இருந்த உபத்திரவத்தினாலும் ஒருவேளை அவர்கள் ஏழைகளாக மாறி இருக்கலாம். Another reason may be that there was a famine. In Acts 11 we read there was a famine that was to come. இன்னொரு விதத்திலே அவர்கள் இப்படியாய் நாம் யூகிக்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரத்திலே படிக்கும் பொழுது அங்கே ஏற்பட்ட பஞ்சத்தின் மூலமாகவும் அவர்கள் ஏழைகளாக மாறி இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. But in any case, there were poor saints in Jerusalem. எப்படி இருந்தாலும் எருசலேம் பட்டணத்திலே ஏழ்மையான பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். We thought that Jerusalem is a city, a big city, well off and rich, but we see that there were poor saints in Jerusalem. பொதுவாக நாம் நினைக்கலாம் எருசலேம் என்பது மிகப்பெரிய நல்லது ஒரு பட்டணமா இருக்கிறது, அங்கே இருக்கிறவர்கள் வசதி படைத்த பரிசுத்தவான்களாக இருக்கலாம் என்று நினைக்கலாம். ஆனால் எருசலேம் பட்டணத்திலே இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் ஏழைகளாக இருந்தார்கள். And Apostle Paul says, I have given order. The word order doesn't mean that he was imposing something, but he had given instructions to other churches also for this kind of a collection. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கட்டளையிடுகிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் ஒரு கட்டளையாக சொல்லாமல் எல்லா சபைகளுக்கும் அதை ஒரு தன்னுடைய காரியத்தை அவர் அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார். The Galatian churches were some of the earlier churches that he established. அங்கே கலாத்தி பட்டணத்திலே இருக்கக்கூடிய சில சபைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் ஆரம்பத்திலே ஸ்தாபித்திருக்கிறார். The church in Derbe and Lystra and Iconium and some of the early churches, and Paul says, I have given them instruction about this collection. அங்கே தெர்பை லிஸ்திரா அதே போல மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய எல்லா சபைகளுக்கும் நான் அறிவுரை கூறி இருக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். And so the Apostle Paul was a man of sympathy for those who are poor. That's what I wanted to impress upon our minds. நம்முடைய சிந்தனையிலே நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவையுள்ளவர்களை குறித்து யோசிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் என்பதை நான் சொல்லுகிறேன். He was talking about big doctrines of resurrection and all those things and gifts of the Holy Spirit. All that is true. But when there was a need, when there were saints who were poor and suffering, his heart went out to help them. அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய பெரிய உபதேசங்களை பேசக்கூடியவராக இருக்கிறார், அது உண்மைதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்ததான உபதேசத்தை பேசுகிறார், ஆவிக்குரிய வரங்களை குறித்து பேசுகிறார், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதே நேரத்திலே பரிசுத்தவான்கள் தேவையுள்ளவர்கள் ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்களை குறித்து அவர் நடைமுறையிலே அதை பேசுகிறதையும் நாம் பார்க்கிறோம். He was able to encourage others and to bring collection so that it can be sent to those who are in need. மற்றவர்களை உற்சாகப்படுத்தி பணம் சேகரிக்கப்பட வேண்டும், அப்படி சேகரித்து தேவையுள்ளோருக்கு அது அனுப்பப்பட முடியும் என்பதை அவர் உற்சாகப்படுத்துகிறார். In verse 2 we read about the kind of collection that should be made. அங்கே 2வது வசனத்திலே எப்படிப்பட்ட வகையிலே அவர்கள் சேகரிக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் பேசுகிறார். We can find some guidelines about or some principles about giving. அங்கே நாம் கொடுப்பதிலே இருக்க வேண்டிய சில கோட்பாடுகளை நாம் அதிலே பார்க்க முடியும். First of all, it says on the first day of the week when you come. அங்கே நம்ம வாசிக்கும் பொழுது வாரத்தின் முதல் நாள் தோறும் நீங்கள் ஒன்றாய் வரும் பொழுது. So that means maybe on the time when they come for worship, when they come together for breaking of bread, maybe they had to make this collection. அவர்கள் வாரத்தின் முதல் நாளிலே தொழுது கொள்ளும்படியாகவும் அதே நேரத்திலே அப்பம் விற்கும்படியாகவும் கூடி வரும் பொழுது இப்படி பணம் சேகரிப்பதை அவர்கள் வைத்திருந்தார்கள். So that means along with their worship they also learn to give. அங்கே அவர்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுது அவர்கள் கொடுக்கவும் பழகினவர்களாக இருந்தார்கள். Worship doesn't mean only lip service, but there is also a part of our substance that we give to the Lord. அங்கே ஆராதனை அல்லது தொழுகை என்பது வெறும் வாயின் வார்த்தைகளினால் அவரை துதிப்பது மாத்திரமல்ல, நமக்கு உண்டானவைகளை கொண்டும் நாம் அவரை துதிக்க வேண்டும். In the book of Proverbs chapter 3 and verse 9 we read, honor the Lord with your substance. அங்கே நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது உங்களுடைய முதற் பலனினாலே கர்த்தரை கனம் பண்ணுங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம்.
So we need to honor the Lord not only with our lips, that's what we do, yes, with our hearts, but even with our substance. அங்கே நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது நம்முடைய இருதயத்திலிருந்து வாயின் வார்த்தையும் அது நல்லதுதான், ஆனால் நம்முடைய பொருளினாலும் நாம் அவரை கனப்படுத்த வேண்டும். Secondly, it says every one of you. That means everyone in the body of Christ is included in this ministry of giving. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் என்று சொல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும். It doesn't say, those who are rich and those who are able to give, you give, others don't need. But everyone, that means everybody has a part to play in this ministry of giving. ஆகவே வசதி படைத்தவர்களும் இருக்கக்கூடியவர்களும் கொடுங்கள் என்கிற நிலையில் அல்ல, இருக்கக்கூடிய எல்லாரும் கொடுக்க வேண்டும், ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்கை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நிலையிலே அவர் சொல்லுகிறார். And then it says thirdly, as God has prospered him. மூன்றாவதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக. That means our giving should be proportionate to the blessing that we have received. அப்படி என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக நாம் கொடுக்க வேண்டும். Nowhere in the New Testament we are told that we should just give tithes and then end with that. புதிய ஏற்பாட்டிலே எங்கும் தசம பாகத்தை கொடுத்து விட்டு நாம் அதோடு முடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லப்படவில்லை. Tithing was basically an Old Testament principle, we know that. தசம பாகம் என்பது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒரு முறை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். But in the New Testament, giving is as the Lord has prospered us. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்த அல்லது நம்மை செழிப்பாய் வைத்திருக்கிறதற்கு தக்கதாக கொடுக்க வேண்டும். You remember in the Acts of the Apostles, in the initial days, they sold all their property and brought it to the apostles. அப்போஸ்தலர் நடபடிகளிலே வாசிக்கும் பொழுது அவர்கள் தங்களுக்கு இருந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதங்களிலே கொண்டு வந்து வைத்தார்கள். The Philippian church gave out of their need to the apostle Paul. பிலிப்பு பட்டணத்திலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தங்களுடைய தகுதியை மிஞ்சி அவர்கள் கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். All right. So as the Lord has given to us, as he has prospered us, in proportion to that, to give, well, that is a very demanding thing. அங்கே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக நாம் கொடுக்க வேண்டும் என்பதை வேதம் சொல்கிறது. Now another observation about giving is that it should not be forced upon. அங்கே இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் நாம் அதை திணிக்க கூடாது. In 2 Corinthians chapter 9, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே verse number 7, 7ஆம் வசனம், the first part of that verse says, every man according as he purposed in his heart. அங்கே நாம் வாசிக்கும் பொழுது அவன் தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன் என்று சொல்லி வாசிக்கிறோம். Yeah, not as somebody else told you how much to give or somebody else imposed upon it. No, as you voluntarily and willingly decide. எவ்வளவு மற்றவர்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறதின் அடிப்படையில் அல்ல, நம்முடைய இருதயத்திலே எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று நியமித்திருக்கிறோமோ அதன்படி கொடுக்க வேண்டும். Then in that same chapter we read that God loves a cheerful giver. Verse 7, second part. அதே வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். Well, when we understand the great giver, our God himself, who gave everything for us through his son, our heart will definitely move out in giving to the Lord and his people who are in need. தேவன் தான் தயால பிரபுவாக இருக்கிறார். அவர் தம்மையே முழுமையாக கொடுத்திருக்கிறார். அந்த அன்பானது நம்மை அசைக்கக்கூடியதாக இருக்கிறது. God himself is the greatest giver. தேவன் தாமே தயால பிரபுவாக இருக்கிறார். The Son Jesus Christ also is the giver who gave his life on the cross. குமாரனும் கூட ஒரு தயால பிரபுவாக இருக்கிறார். அவர் தன் வாழ்க்கையை சிலுவையிலே கொடுத்தார். And therefore the example we have is not only from the life of Apostle Paul, but even from the Lord himself, that we need to be liberal givers for those in need. Hello, uncle. I am not able to hear properly. Okay, no problem. Verse number 3, we will look at verse number 3. Paul says, when I come, you need to choose men who are approved, and I will send them to Jerusalem. மூன்றாம் வசனத்திலே நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை நீங்கள்
தகுதியுள்ளவர்களை குறிக்கிறவர்கள் எவர்களோ அவரிடத்தில் நிருபங்களை கொடுங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். Now verses 3 and 4 actually has got the principle on money matters that Apostle Paul followed. அங்கே 3ஆம் வசனத்திலும் 4ஆம் வசனத்திலும் பவுல் பண விஷயத்தை குறித்து பின்பற்றக்கூடிய ஒரு கோட்பாட்டை நாம் பார்க்கிறோம். Now I told you earlier, Apostle Paul never made appeals for his own personal needs. நான் ஏற்கனவே சொன்னதை போல அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய தனிப்பட்ட தேவைக்காக எங்கும் அவர் கோரிக்கை மனு வைக்கவில்லை. In fact, in 2 Corinthians 9 he says it is rightful for me to take, for my needs, but he said no, I will not take. அங்கே 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்கிறார், நான் எடுத்துக்கொள்வதற்கு எனக்கு உரிமை உண்டு, இருந்தாலும் நான் அப்படி செய்ய போகிறது இல்லை என்பதை அவர் சொல்கிறார். But when it comes to the needs of others, he is very quick to act. ஆனால் மற்றவருடைய தேவையை குறித்து அவர் அறியும் பொழுது அவர் துரிதமாக செயல்படக்கூடியவராக இருக்கிறார். Now in verse 3 he says, please choose men who are approved to handle this money that is collected. அங்கே 3ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், சேகரிக்கப்பட்ட பணத்தை தகுதியுள்ளவர்களுக்கு குறிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். Now please notice it is in plural, men, not one, men, multiple. கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் ஒருவர் அல்ல, அங்கே பன்மையிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது, தகுதியுள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ என்று சொல்லி பார்க்கிறோம். Yeah, then secondly it says approved men, men who are appropriate and approved. அங்கே தகுதியுள்ளவர்கள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். Mind you, Apostle Paul did not say, okay, I will come and I will choose who should handle the money. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நான் வந்து யார் பணத்தை கையாள வேண்டும் என்பதை சொல்லுவேன் என்று அவர் சொல்லவில்லை. But he சொல்லவில்லை. said you choose. He left that responsibility to the assembly. அங்கே அவர் அந்த பொறுப்பை சபைக்கு விட்டு கொடுக்கிறார், நீங்களே தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். Now mind you, the assembly at Corinth was a problematic assembly, divisions were there, so many problems, but he said you choose who will handle this money. அங்கே கொரிந்து சபையானது பலவிதமான பிரச்சனைகள் உள்ள ஒரு சபையாக இருக்கிறது, ஆனாலும் கூட நீங்களே அதை தேர்ந்தெடுங்கள், தீர்மானியுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். That's a very good example to follow. Men or men in leadership would never impose their decisions upon the assembly. So we are looking at Apostle Paul's attitude towards money in verse number 3 and 4. ஆகவே 3-4 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பணத்தை குறித்ததான அவருடைய மனப்பான்மை குறித்து நாம் பார்க்கிறோம். He did not say, okay, when I come, I am coming there, please hand over the money to me, I will take it. அங்கே நான் வரும் பொழுது என்னிடத்திலே கொடுங்கள், நான் எடுத்து செல்வேன் என்று அவர் சொல்லவில்லை. He said, no, you choose men, let them take care of it. I don't want to touch that money. அங்கே அவர் சொல்லுகிறார், நீங்களே உங்களிலே சிலரை தெரிந்து கொள்ளுங்கள், நான் அதை எடுக்க போகிறதில்லை என்று அவர் சொல்லுகிறார். And I think Apostle Paul wanted to be, above board, to be, free from any accusation that people might make that he was covetous or desiring for money. அங்கே பண ஆசை உள்ளவர் என்பதோ பணத்தின் மேல் இச்சை கொண்டவர் என்றோ மற்றவர்கள் தன்னை குற்றம் சாட்டப்படாதபடிக்கு அவர் தன்னை அதிலிருந்து காத்துக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். And he was also careful to tell them that those who are approved and those who are appropriate, they only should handle this money. அங்கே யார் தகுதியானவர்களோ அவர்கள்தான் இந்த பணத்தை கையாள வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். And then that they will go and maybe a letter can be given or I will also go with them. அங்கே ஒன்று நிருபங்கள் அவர்களிடத்திலே கொடுத்து அனுப்புங்கள் அல்லது நான் பின்பதாக வரலாம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். There we learn a very important lesson as far as money matters and handling public funds are concerned. அங்கே பணத்தை பொறுத்தவரையில் பொது பணத்தை நாம் கையாளும் பொழுது இதிலிருந்து சில கொள்கைகளை அல்லது கோட்பாடுகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். Proper financial accountability and responsibility for public funds is a must. அங்கே பொதுவான பணத்தை கையாளும் பொழுது அதிலே குறிப்பான ஒரு பொறுப்புகள் இருக்கிறது. And one individual handling the whole funds can definitely lead to some trouble. அங்கே பொது பணத்தை ஒருவர் கையாளுவது நிச்சயமாக பிரச்சனைக்கு வழிவகுக்கும். It is a very slippery area as we know from our own experience. And careful in this area. நாம் வலியமாக இது இருக்கிறதுனாலே இந்த விஷயத்திலே நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Especially those of us who are in the Lord's work, may we be very careful in this area. குறிப்பாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள் இந்த விஷயத்திலே மிகவும் கவனமாக கருத்தாக இருக்க வேண்டும். Now the
okay, we are going to the next portion also where the Apostle Paul is mentioning about his travel plans. அங்கே அடுத்ததாக அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பிரயாண திட்டங்களை குறித்து சொல்கிறார். And it is in that portion only he is telling about his love for, or the love that we should have for the leaders of the church. அந்த இடத்தில்தான் சபையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மேல் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். So we could say from 5 to 12 it is love for the leaders, but it begins by telling about some of his travel plans. 5 முதல் 12 வசனங்களிலே தலைவர்களை நேசிக்க வேண்டும் என்பதை சொல்கிறார். ஆனால் அதிலே ஆரம்பத்திலே அவருடைய பிரயாண திட்டங்களை குறித்து அவர் சொல்கிறார். He says, I will pass through Macedonia, verse number 5. Verse number 5. 5ஆம் வசனத்திலே நான் மக்கெதோனியா நாட்டின் வழியாய் 5ஆம் வசனத்திலே நான் மக்கெதோனியா நாட்டின் வழியாய் போகிறபடியால் என்று சொல்கிறார். And then he said, I will abide with you till winter, verse 6. 6ஆம் வசனத்திலே மழைக்காலம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன் ஒருவேளை. And then I will say, verse 7, I will not see you now by the way, but will tarry with you if the Lord permits. அங்கே 7ஆம் வசனத்திலே இப்பொழுது வழிப்பிரயாணத்திலே உங்களை கண்டுகொள்ள மாட்டேன் கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் என்று சொல்கிறார். So find the travel plans. I will go there, I will come here, I will do this. But at the end he says one very important phrase, if the Lord permits. 5 முதல் 7 வசனங்களிலே தன்னுடைய பிரயாண திட்டங்களை குறித்து சொல்கிறார். நான் இங்கே செல்வேன், அங்கே செல்வேன், அங்கிருந்து இங்கு செல்வேன் என்று சொல்லிவிட்டு அவர் அதனுடைய கடைசியில முக்கியமானதை சொல்கிறார், கர்த்தர் உத்தரவு கொடுத்தால். Now you see, he's an apostle and definitely he's in the plan of God. He could just say, okay, I'm coming, I'm going to do ministry. It's all in the work of the Lord. There is no need of specially mentioning, if the Lord will permit. The Lord will definitely permit. It is the work of the Lord anyway. அங்கே கர்த்தர் நிச்சயமாக இதை உத்தரவு கொடுப்பார், அது தேவனுடைய வேலைதான். ஆனாலும் பவுல் சொல்கிறார், கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் என்று சொல்லி அவர் சொல்கிறார். Now that gives us a very important lesson about the way in which we make our plans. நாம் நம்முடைய திட்டங்களை வகுக்கும் பொழுது இது முக்கியமான விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. The Bible is definitely not against making plans or programs or travel plans. அங்கே நாம் பிரயாண திட்டங்களை வகுப்பது வேதம் எதிர்க்கக்கூடிய ஒன்று அல்ல. Now this is not the only place where Apostle Paul mentioned like that. If you come to another verse in Acts of the Apostles chapter 18, இது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வருவீர்களானால் verse number 21, 21ஆம் வசனத்திலே, Acts chapter 18 verse number 21, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Look at the last part of that. I will return to you again if God will. தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி. All right, so he's making a plan there to travel to, but then he says, if it is the Lord's will. அங்கும் கூட அவர் பிரயாணம் பண்றதற்கு திட்டம் செய்கிறார். ஆனால் அவர் சொல்கிறார், தேவனுக்கு சித்தமானால். Now if an apostle could and should make a statement like that, how much more all of us who make plans and programs, not only just saying it with our mouth, but really feeling it in our heart with an awareness, if it is the Lord's will, then we will do this. ஒரு அப்போஸ்தலனே அப்படி சொல்வாரானால், நாமும் வெறும் வார்த்தையிலே கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் இப்படி திட்டமிடுவோம், இப்படி போவோம் என்று சொல்வது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயபூர்வமாக நாம் அதை செய்ய வேண்டும். The epistle of James chapter 4 is a well-known verse that we can remember at this time. இந்த நேரத்திலே யாக்கோபினுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு வசனம். And he says about businessmen in verse 13 who will say, I will go there tomorrow, buy and sell, continue there for a year and get gain. Verse number 13. 13ஆம் வசனத்திலே வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், நான் நாளைக்கு இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே வியாபாரம் செய்வேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். You ought to say, if the Lord will, we shall live and do. 15ஆம் வசனத்திலே அவர்கள் சொல்ல வேண்டியது எப்படி என்பதை சொல்கிறார். ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். See how carefully James is putting that word. If the Lord will, we will live and then do this or that. யாக்கோபு எவ்வளவு கவனமாய் பயன்படுத்துகிறார் என்பதை பாருங்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம். In the present context of the coronavirus, we know how many people have lost their lives
People who must have had so many plans for their future careers. அங்கே கொரோனா வைரஸின் இந்த பின்னணியிலே பார்க்கும் பொழுது அநேகர் தங்கள் வாழ்வை இழந்திருக்கிறார்கள், தங்களுடைய எதிர்கால திட்டங்களை அவர்கள் இழந்திருக்கிறதை நாம் காண முடியும். During our summer vacation also, many of us would have planned a lot of things, but we are all kept at home in lockdown. இந்த கோடை விடுமுறையிலும் கூட பல இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று கூட நம்மிலும் சிலர் திட்டமிட்டிருப்போம். ஆனால் இந்த தடை உத்தரவினாலே நாம் எங்கும் செல்ல முடியாமல் போய்விட்டது. But when we know that if the Lord wills only we can do this, then when it doesn't happen, we are not surprised or disappointed. ஆகவே அது தேவனுக்கு சித்தமாய் இல்லாமல் இருக்கும் பொழுது அதை குறித்து நாம் சோர்ந்து போகக்கூடாது, நாம் அதை குறித்து தயங்க கூடாது. Now that is a good example to learn from the Apostle Paul's life. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல பாடமாக இது இருக்கிறது. As we read down, come back to 16 please. He says, I will tarry in Ephesus until Pentecost. அங்கே நாம் கீழாக வாசிக்கும் பொழுது verse 8 16 16:8. ஓகே. ஆகிலும் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். Now remember, Paul was in Ephesus for 3 long years. எபேசு பட்டணத்திலே 3 வருட காலம் பவுல் தங்கி இருந்தார். And he says, I will continue there because in verse 9 he says, great door and effectual door is opened for me. அங்கே 9ஆம் வசனத்திலே சொல்கிறார், பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. So he wanted to use that opportunity well, and he says, I will continue there for some more time. ஆகவே எனக்கு கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தை இன்னும் சில காலங்கள் நான் அதை பயன்படுத்தும்படியாய் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். If you read in the previous chapter, that is 1 Corinthians 15, verse number 32, he says, I have fought with beasts at Ephesus. Beasts. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன். Now that must be definitely an indication of the kind of persecution he suffered in Ephesus. அங்கே எபேசு பட்டணத்திலே அவர் எதிர்கொண்டதான பிரச்சனை அல்லது போராட்டங்களை குறித்து அது சொல்கிறது. And in fact in chapter 16 verse 9 also he says that an open door is there but many adversaries are there. 16ஆம் அதிகாரம் அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது, அதே நேரத்திலே விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். So opportunities are not without oppositions. அங்கே வாய்ப்புகள் என்பது எதிர்ப்புகள் இல்லாத ஒரு வாய்ப்புகள் என்பது அர்த்தம் அல்ல. Apostle Paul was sure that oppositions will be there in Ephesus. அங்கே பவுல் சொல்கிறார், எபேசு பட்டணத்திலே விரோதங்கள் இருக்கிறது. But he was not willing to run away. ஆனால் அவர் அதை விட்டு ஓட வேண்டும் என்று அவர் விருப்பப்படவில்லை. Because he knew there is a good opportunity to share the gospel. ஏனென்று சொன்னால் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர் சொல்கிறார். An effectual and great door, he says. அங்கே அவர் சொல்கிறார், அங்கே மிகவும் பெரிதும் அனுகூலமான கதவு. Now Ephesus was a place where he stayed 3 years and did wonderful ministry. எபேசு பட்டணத்திலே 3 வருட காலம் தங்கி இருந்து ஒரு நல்ல ஊழியத்தை அவர் செய்தார். And when he was giving his farewell address to the Ephesian elders in Acts chapter 20, அப்போஸ்தலர்கள் 20ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய அந்த கடைசி வார்த்தைகளை எபேசு பட்டணத்தில் இருக்கக்கூடிய மூப்பரிடத்திலே அவர் பேசும் பொழுது, you can just note the kind of bold words that came from the mouth of Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து மிகவும் அங்கே வல்லமையான அல்லது தைரியமான வார்த்தைகள் வருகிறதை நாம் பார்க்க முடியும். Just for example, turn to Acts 20 and verse number 23 and then 24. 20ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்கள் 20ஆம் அதிகாரம் 23 24க்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். He says, bonds and afflictions are up waiting for me there in Jerusalem. And then verse 24, but none of these things move me, and I don't count my life dear unto myself. அங்கே கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. 24ஆம் வசனம், ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். In the English Bible it says, none of these things move me. I do not know if it is there in Tamil that clearly. None of these things move me. அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என்று சொல்லி தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. Okay. ஆங்கிலத்திலே ஒன்றையும் குறித்து நான் அசைக்கப்படுவதில்லை என்ற மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. I am not going to be moved because of afflictions or bonds or persecution waiting in Ephesus.
எபேசு பட்டணத்திலே எனக்கு கட்டுகளும் உபத்திரவங்களும் இருக்கிறதுனாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். If you read the kind of afflictions Apostle Paul went through in 2 Corinthians chapter 11 verse 23 onwards, it is a big list that will baffle your mind. அங்கே 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு விதமான பாடுகளின் வழியாய் போகிறார் என்பதை 23ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். He says, this is not going to move me. I am not moved by what is happening around me. இவைகள் என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளின் மூலமாக நானும் அசைக்கப்படுவதில்லை என்பதை அவர் சொல்லுகிறார். I think that is a good thing we can also say at this time. You know, things that are happening around us should not move us. அங்கே நாமும் கூட சொல்ல வேண்டும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளினாலே நாம் அசைக்கப்படக்கூடாது. These are opportunities for us to be witnesses for the Lord. அங்கே இதெல்லாம் கர்த்தருக்காக நாம் சாட்சிகளாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருக்கிறது. And when an opportunity is there, remember, opposition will be there. நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், வாய்ப்புகள் இருக்கும் பொழுது எதிர்ப்புகளும் இருக்கும். If there is no opportunity, if there is no ministry, then there is no adversity. அங்கே வாய்ப்புகளும் ஊழியங்களும் இல்லை என்று சொன்னால் நமக்கு எந்த விதமான எதிர்ப்புகளும் கிடையாது. If you don't want any problem in the ministry, you sit idle, you will be free of trouble. அங்கே ஊழியத்திலே பாடுகளே வேண்டாம் என்று சொன்னால், அங்கே எந்த விதமான ஊழியங்களும் செய்யாமல் சும்மா அமர்ந்திருந்தால் எந்த பிரச்சனைகளும் வருகிறதில்லை. You know, the old time people used to say, you know, when they used to go to school on the road, if there are, now it is mango season, you know, if there are mango trees on the roadside and if mangoes are there, these boys going to school or coming back from school, they will take stones and throw at the mangoes. பழைய காலங்களிலே இப்படியாய் சொல்லுவார்கள், அங்கே ஒரு மாங்காய் மரத்திலே மாங்காய் இருக்கும் என்று சொன்னால் பள்ளிக்கு செல்லும் பொழுதோ அல்லது பள்ளியை விட்டு திரும்பி வரும்போதோ மாணவர்கள் அந்த பழுக்கிற அந்த காய்க்கிற மரங்களிலே கல்லெறிவார்கள் என்று சொல்லுவார்கள். If fruit is there, you can expect stones. அங்கே பழங்கள் இருக்குமானால் கல்லெறி இருக்கும் என்பதை எதிர்பார்க்க வேண்டும். If there is no fruit, no stone. பழம் இல்லை என்றால் கல்லெறிதலும் கிடையாது. And here the Apostle Paul is using the word many adversaries. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அநேக உபத்திரவங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். The word adversary is actually the word used for an opponent in a law court. இந்த அநேக உபத்திரவங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய நீதிமன்றங்களிலே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை குறித்து அவர் சொல்கிறார். Remember, that is the word used for the devil in 1 Peter chapter 5 and verse number 8. 1 Peter 5 verse number 8. Yeah. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அது பிசாசுக்கு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். He is called as the adversary, the devil. எதிராளியாகிய பிசாசானவன். Now when we have an adversary, remember, we also have an advocate. நமக்கு எதிரிகள் இருந்தால் நமக்கு வழக்கறிஞரும் இருப்பார். If there is a adversary only, we need an advocate. அங்கே நமக்கு எதிரிகள் இருக்கும்போதுதான் நமக்கு வழக்கறிஞர் தேவையாக இருக்கிறது. 1 John 2:2, the Apostle John says, we have our advocate, the righteous one at the Father's right hand. ஒன்றிய வசனத்திலே அங்கே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நமக்காக வழக்காடக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்பதை அவர் சொல்கிறார். When we have such a good and strong and powerful advocate, no adversary can ever move us from our destiny. நமக்கு வல்லமையும் அதிக பலனும் உடைய ஒரு வழக்கறிஞர் இருக்கும் பொழுது எந்த ஒரு எதிரிகளும் நம்மை அசைக்க முடியாது. So the Apostle Paul is making travel plans, and in the midst of that he is aware of the will of God in these travels. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பிரயாண திட்டங்களை எல்லாம் கர்த்தருடைய சித்தத்திற்கு உட்பட்டு அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். And I am also seeing him here as a man of courage, not at all bothered, not at all moved by what has happened around him. அதே நேரத்திலே இங்கே அவர் தைரியம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். அவருக்கு சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளின் மூலமாக அவர் அசைக்கப்படுவதில்லை, அவர் தைரியம் உள்ளவராக இருக்கிறார். He did not run away from the problems in Ephesus. எபேசு பட்டணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து விலகி அவர் ஓடவில்லை. He was boldly there standing for the gospel. அவர் சுவிசேஷத்திற்காக தைரியமாய் நிற்கிறார். Remember in Acts 16, Paul and Silas were in the jail.
அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரத்திலே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே இருந்தார்கள். And at midnight, they were singing praises to God. அவர்கள் இரவிலே நடுராத்திரியிலே அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். Mind you, before in the daytime, they were preaching the gospel. They were caught. They were dragged in the marketplace, beaten, now put in the jail. காலையிலே அவர்கள் சுவிசேஷம் அறிவித்ததினாலே அவர்களை அடித்து தரதர என்று சொல்லி அவர்கள் இழுத்து கொண்டு வந்து இப்பொழுது ஜெயிலிலே அவர்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். And in midnight, of course, they were singing praises to God. அப்படிப்பட்ட நடுராத்திரியிலே தேவனை துதித்து பாடுகிறார்கள். Then the earth shook, it says, and the doors of the prison were opened. அங்கே பூமியானது அசைந்தது, அந்த கதவுகள் திறவுண்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். If a prison door is open today, you think any prisoners will be there? இன்றைக்கு சிறைச்சாலையினுடைய கதவுகள் திறந்திருக்குமானால் சிறை கைதிகள் உள்ளே இருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? With closed doors, they are trying to jump the wall and escape. அங்கே அடைக்கப்பட்ட கதவுகளையே இன்றைக்கு அநேகர் செவுரில் ஏறி குதித்து தப்பிக்க முயற்சிக்கிறார்கள். And if that open door is there, you can imagine how many will be there. All will try to escape. அங்கே சிறைச்சாலையினுடைய கதவு திறந்திருக்குமானால் எல்லாரும் தப்பிப்பதற்கு தான் முயற்சிப்பார்கள். In fact, the jailer thought that Paul and Silas escaped, so he was about to kill himself. அந்த சிறைச்சாலை அதிகாரியும் கூட பவுலும் சீலாவும் தப்பித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர் தன்னைத்தானே தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்தார். Apostle Paul said, don't do any harm to you. We are all here. We are not running away. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீ உனக்கு ஒரு கெடுதியும் செய்து கொள்ள வேண்டாம், நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்று அவர் சொல்கிறார். All right, that means he boldly faced that situation. He was not willing to run away from that problem. என்று சொன்னால் அவர் எல்லா பிரச்சனையுமாய் எதிர்கொள்கிறார், பிரச்சனைகளை விட்டு அவர் விலகி ஓடக்கூடியவராக இருக்கவில்லை. Why I am saying all these things is the kind of situation we are facing today sometimes makes us disappointed or sometimes timid and we are worried, but I'm sure we can take courage in the Lord and face the situation by his strength. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே நாம் அங்கே சோர்ந்து போகாமல், நாம் பயப்படாமல், நாம் கவலைப்படாமல் மிக தைரியத்தோடு இந்த பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும். So I would like to wind up the study today, and God willing we will continue this next week. நான் இந்த பாடத்தை வகுப்பை முடித்துவிட்டு கர்த்தருக்கு சித்தமாய் இருக்குமானால் அடுத்த வாரத்திலே நான் தொடர விரும்புகிறேன். We spoke about the love for the needy. அங்கே தேவை உள்ளோர் மேல் அன்பு காட்ட வேண்டும் என்பதை குறித்து நாம் படித்தோம். We saw how the heart of Paul went to help and to stimulate other believers to make a collection for the poor saints in Jerusalem. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இருதயமானது எருசலேம் பட்டணத்திலே இருக்கக்கூடிய ஏழ்மையான விசுவாசி, ஏழ்மையான பரிசுத்தவான்கள் மேல் அவருடைய இருதயம் எப்படியாய் சென்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். Then we saw the travel plans that are made, but with the consciousness that if the Lord permits, then we will do this. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பிரயாண திட்டங்களை வகுக்கும் பொழுது கர்த்தர் அனுமதித்தால், கர்த்தருக்கு சித்தமாய் இருக்குமானால் என்று சொல்லி அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். The third thing that we saw is a man like Apostle Paul who is unmoved by the oppositions, but use the opportunities to spread the gospel. மூன்றாவதாக நாம் படித்தது என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் பிரச்சனையிலிருந்து விலகி ஓட வேண்டும் என்று இல்லாமல் தைரியமாய் அதை எதிர்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். கிடைக்கப்பட்ட அந்த நல்ல வாய்ப்புகளை சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அவர் பயன்படுத்தினார். In the remaining part of that second portion, we have about Timothy and Apollos mentioned. We will look at that, God willing, in the next class. அங்கே அடுத்த பகுதியிலே தீமோத்தேயுவும் அப்பல்லோவையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமாய் இருக்குமானால் அடுத்த வகுப்பிலே நாம் அதை படிக்கலாம். May the Lord bless these words for our hearts and make his name be glorified. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திற்கு ஆசீர்வதித்து தருவாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Thank you and God bless you. நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.